என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு, வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? இது உங்களுக்காக டாக்டர் புவனேஸ்வரன் பிஎஸ்சி சிறப்பு மருத்துவமனை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் அப்படிங்கிறது பொதுவாக சர்க்கரை நிபுணர்கள் எல்லாரும் சொல்வது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. நானும் அதையே வழிமொழிகிறேன். அதாவது பழுத்த வாழைப்பழங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். கிரீன் பனானா, அதாவது நம்முடைய பச்சை நிற வாழைப்பழம், அது பழமாக இல்லாமல் மிக காயாக இல்லாமல் சிறிது பழுக்கும் தருவாயில் உள்ள ஒரு அதை வந்து கிரீன் பனானா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதோட தோல் பச்சையாக இருக்கும், உள்ள பழத்தினுடைய பழம் போல அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் காயும் பழமுமாக இருக்கிற ஒரு தருணம். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக அதில் ஸ்ட்ராங் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கார்போஹைட்ரேட் உள்ள இருக்கு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பழம் சாப்பிடணும்னு விரும்புறவங்களுக்கு இது ஒரு வகையான ஒரு மார்க்கம். ஆனால் முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இதை அளவாக சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னா, சர்க்கரை அளவு அதிகமானாலும் மிக அதிகமாக வேகமாக ஏறாது. இரண்டாவது, இதனுடைய கிளைசீமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடியது 50க்கும் கீழே இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராங் ஸ்டார்ச்னால அவர்களுக்கு பெரிய உபாதைகள் வராது. அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்குங்க, கிரீன் பனானா என்கின்ற அந்த ஒரு விதமான வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அளவாக ஒரு 100 கிராம் 150 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிடுவது சால சிறந்தது. மறுபடியும் சொல்றேன், டாக்டர் புவனேஸ்வரன் சொல்லிட்டாருன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சர்க்கரையை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற சர்க்கரையினுடைய மருத்துவர்கள் எல்லாம் என்ன திட்டுவாங்க. அதனால உங்களையும் பார்த்துக்குங்க, என்னையும் காப்பாத்துங்க. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? வாழ்க வளமுடன்.